ஒரு பெண் நல்ல குடும்ப தலைவியா இல்லையான்னு யாருங்க தீர்மானிக்கிறது? நாம் ஒரு நல்ல குடும்ப தலைவியா? வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பெண்கள் நிறைய வளர்ந்துட்டோன்னு நினைக்கிறோம். என்ன, அன்னைக்கு இருந்த மாதிரி இன்றைக்கி எதுவுமே இல்லை. அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போய் வேலை பார்க்குறதே ரொம்ப அதிசயமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி 95% பெண்கள் வேலைக்கு போகிறோம், விதவிதமாக உடை உடுத்துகிறோம், பல மொழிகள் கற்றுக்குறோன்னு நிறைய அடிக்கிட்டே போகலாங்க. ஆனால் நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா, அந்த காலத்து பெண்களை விட இன்றைக்கி வீட்டில் இருக்கும் மனைவிகள் முடங்கி போய் தான் இருக்கோம் அப்படின்னு? அதை பல குடும்ப தலைவிகள் உணரக்கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனாலும் வீட்டை விட்டு வெளியே போய் வேலை செய்கிற பெண்களுக்கு இருக்கிற அந்த மதிப்பு நமக்கு கிடைக்காத மாதிரி தான் இருக்குது இல்லையா? அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? என்ன செஞ்சால் இதெல்லாம் மாறும்? இது மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் நாம தான் இந்த வீடியோவில் விடை தேட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பி ஆர்கனைஸ்ட். நம்ம வீட்டில் தான் இருக்கோம், மெதுவாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு நாம் ஒதுக்கி வைக்கிற ஒரு வேலையும் தான் நமக்கு நேரமே இல்லாமல் ஓடிட்டுருக்க மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது. சரி, அந்த வேலையெல்லாம் ஒதுக்கி வைக்கிறோமே, அந்த நேரத்தில் வேறு ஏதாவது வேலை பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. நம்ம நிறைய நேரத்தில் டிவிலையும் சீரியல்லையும் சோஷியல் மீடியாலையும் தான் நேரத்தை வீணடிச்சிட்ருக்கோம். அதுக்கு பதிலாக நாம் எப்படி வேலையும் செஞ்சுட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி வேலையும் செய்கிறது அப்படின்னு பார்த்தா அதுக்கு நீங்கள் ஆர்கனைஸ்டாக இருக்கணுங்க. எல்லாத்துக்குமே ஒரு ஸ்கெட்யூல் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு இல்லை ஒரு மாதத்துக்குன்னு சேர்த்து இந்த அன்னைக்கு இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு நோட் பண்ணி வைக்கும்போது நமக்கு டெய்லியும் அதை பார்க்கும்போதெல்லாம் மறக்காமல் இருக்கும். அதே மாதிரி அந்த வேலையும் முடியும். நிறைய நேரமும் ஃப்ரீ டைமாக நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட். நேரம் பத்தலைன்னு நிறைய பேர் சொல்லுவோம். அப்போது நம்ம கணவரோ இல்லை குடும்பத்தாரோ, என்ன நேரம் பத்தலை, வீட்டில் தானே 24 மணி நேரமும் இருக்கேன்னு கேட்டால் நமக்கு சுருன்னு கோவம் வரும். காரணம், நம்ம வேலை செய்யலைன்னு அர்த்தம் இல்லை, நமக்கு நேரத்தை சரியாக மேனேஜ் பண்ண தெரியலன்னு தான் அர்த்தம். எப்போவுமே 3 வேளையும் டிஃபன் சாப்பாடுன்னு செய்யாமல் அப்பப்போ இந்த மாதிரி மண் சட்டியில் இல்லை குக்கரில் பண்ணுற மாதிரியான ஈஸியான 1 pot குக்கிங் பண்ணுங்கள். குழந்தைங்க இருந்தால் இது இன்னும் முக்கியம். ஏன்னா நம்ம என்ன கொடுத்து பழக்கிறோமோ அதை தான் குழந்தைங்க சாப்பிட்டு பழகுவாங்க. ஸோ நாம் அப்பப்போ இந்த மாதிரி வெரைட்டி ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஹெல்த்தியாகவும் சேர்த்து பண்ண ட்ரை பண்ணலாம். கூடவே அப்பப்போ ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட நம்ம கிச்சன் பொறுப்பை கொடுக்கறதுல தப்பே இல்லை. வெளியே போய் வேலை செய்கிறவங்களுக்கு தான் கணவன்மார்கள் உதவி செய்யணும்னு இல்லை, நமக்கும் செய்யலாம். இந்த மாதிரியான நேரங்களில் தான் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண டைம் கிடைக்கும். கிளீனிங் ஸ்கெட்யூல். நல்ல நாள் எப்போ வரும்னு காத்திருந்து அப்போ மட்டும்தான் பூஜை சாமானை சுத்தம் பண்ணுறது, வீடு சுத்தம் பண்ணுறதுன்னு இல்லாமல் நம்ம எப்போவுமே ஒரு க்ளீனிங் ரொட்டீன் ஒன்று போட்டு வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி ஸ்கெட்யூல் போட்டு வேலை செய்யும்போது நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் மறக்காமல் இருக்கிறதோட, நம்ம ஒரு வேலை செய்ய முடியலைன்னா அதை இன்னொரு நாளைக்கு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு நிறைய டைம் இருக்கிறத நம்ம நல்லா உணரலாம். சரி, இப்படியெல்லாம் பண்ணி இந்த ஃப்ரீ டைமை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கும் ஆன்சர் இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே தெரிஞ்சிடும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். டேக் ஷார்ட் நாப்ஸ். நிற்க நேரம் இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட்டு கூட எடுக்க நேரம் இல்லை அப்படின்னு புலம்புறவங்களா நீங்கள்? அப்போது நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்குங்க. அந்த டைமில் உங்களுக்கு எப்போ முடியுமோ அப்போ எல்லாம் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிங்க. அந்த மாதிரி குட்டி தூக்கம் வேலைக்கு நடுவில் தூங்கும்போது நம்ம உடம்புல சோர்வு போய் புத்துணர்ச்சி கிடைக்கும்னு சயின்ஸ் சொல்லுது. ஸோ நம்ம தூங்கி எந்திரிச்ச அப்புறம் நல்ல சுறுசுறுப்பாக மற்ற வேலைகள்லாம் ஓடும். இல்லைன்னா ஒரே மந்தமாக வேலையும் ஓடாது, நாமளும் ரொம்ப டயர்டாகவே தான் இருப்போம் எந்நேரமும்.
ஆனால் இந்த குட்டி தூக்கம் 1 ஹவருக்கு மேலே நீங்கள் தூங்கக்கூடாது. அது உடம்புக்கும் நல்லது கிடையாது. ட்ரெயின் த கிட்ஸ். இந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லித்தரமோ இல்லையோ, அவங்களுக்கு சில அடிப்படையான டிசிப்ளின்ஸை கற்றுக் கொடுக்கணுங்க. அது அவங்களுக்கு மட்டும் நல்லதில்லை, நமக்கும் நல்லது தான். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஜாஸ்தியாக செல்லம் கொடுத்து நாமளே தான் நிறைய நேரங்களில் கெடுத்துடுறோம். அவங்களுக்கு நம்ம சாதம் ஊட்டி விடுறதுலேருந்து அவங்க கழிச்சு போட்டு போகிற பொருளை எடுத்து வைக்கிற வரைக்கும் நம்ம அவங்க போக்கிலேயே போய் சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது பல சமயங்களில் ரொம்ப லேட் ஆயிடுது. குழந்தைங்களும் வளர்ந்துடுறாங்க. அப்புறம் நமக்கும் வேறு வழி இல்லாமல் காலத்துக்கும் அந்த வேலைகளெல்லாம் நாமளே செஞ்சு கொடுக்க வேண்டியதாக போயிடுது. ஆனால் இதை சின்ன வயசுலேயே நம்ம கொஞ்சம் கண்டித்து பழக்கப்படுத்தி விட்டுறலாம். அவங்களே சாப்பாடு சாப்பிட்டுக்க கற்றுக் கொடுக்கறது, சாப்பிட்ட பிளேட்டை சிங்கில் போடுறது, விளையாடி முடித்ததும் அவங்க அந்த திங்ஸை எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, அவங்களே அவங்களோட பேசிக் வேலையை பார்த்துக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கலாம். இது எல்லாம் கொஞ்சம் ஜாலியாக சொல்லி கொடுக்கும்போது அவங்களும் மொபைல் ஃபோனில் கேம் விளையாடுறதை விட்டுட்டு கொஞ்சம் பொறுப்பாக அவங்க வேலையை அவங்களே நம்மளை தொந்தரவு பண்ணாமல் செஞ்சுக்குவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸ்டே ஃபிட். இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் முன்னாடி நான் சொன்ன பாயிண்ட்டை செய்கிறது ரொம்ப முக்கியம். குழந்தைங்க எப்போவுமே நம்ம கூடவே இருக்கணும், நம்ம அட்டென்ஷன் அவங்க மேலேயே இருக்கணும்னு நினைப்பாங்க. கூடவே நம்ம செய்கிற எல்லாத்தையும் காப்பி பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது குழந்தைங்க இருக்குது, அதனால் என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியல, வெயிட் லாஸ் பண்ண முடியல, ஃபிட்டாக இருக்க முடியல அப்படின்னு நம்ம என்றைக்குமே சாக்கு சொல்லக்கூடாது. குழந்தைங்களையும் கூடவே சேர்த்து எக்ஸசைஸ் பண்ண சொல்லி கொடுக்கலாம். அவங்களும் ஆர்வமாக செய்வாங்க. அதுவே அவங்களுக்கும் நமக்கும் ஒரு டிசிப்ளினை கொடுத்துரும் டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் லவ். என்னதான் நம்ம கல்யாணம் ஆகி வீடு, கணவர், குழந்தைங்கன்னு எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிட்டாலும் நமக்குன்னு இருக்க ஒரு பெரிய பொறுப்பு நம்மளை பார்த்துக்கிறது. இதுதான் எல்லாருக்குமே முதல் கடமையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம நல்ல ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருந்தால் தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நாம் ஹெல்த்தியாக சந்தோஷமாக வச்சுக்க முடியும். அதுக்கு நம்மளை நாம் முதல்ல பார்த்துக்கணும். செல்ஃப் கேர் எப்போ எல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ எல்லாம் பண்ணுறது நமக்குன்னு ஒரு மீ டைமை கொடுக்கும். அப்போது தான் நம்ம ரிலாக்ஸ்டாக எதை பற்றியும் யோசிக்காமல் இருக்கலாம். கூடவே நம்மளை எப்போவுமே தாழ்த்தி நினச்சிக்கவே கூடாது. வெளியே போய் வேலை செய்கிற பெண்களுக்கு இருக்க அதே உழைப்பு உங்களுக்கும் தேவைப்படுது, ஏன் அதை விட ஜாஸ்தியாகவே தேவைப்படும். அதனால தான் நாம் நம்மளை மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்காமல் நம்மளை நினச்சி நம்ம கண்டிப்பாக பெருமைப்பட்டுக்கணும். மற்றவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, நமக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சால் மட்டும் போதும். நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க, மற்றவங்களும் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. ஹேவ் அ சோஷியல் லைஃப். நிறைய நேரங்களில் நாம் இது மாதிரி சொல்கிறது உண்டு, ஆர் நம்ம அம்மா இந்த மாதிரி சொல்லி கேட்டிருப்போம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தே பல வருஷம் ஆயிடுச்சு, எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியாது, அப்படியே காலம் ஓடிடுச்சு அப்படின்னு. ஆனால் இப்படி இருக்கும்போது நமக்கு நம்ம உலகமே நம்ம குடும்பம்னு ஆயிடும். ஆனால் நம்ம கணவருக்குன்னு அவரோட நண்பர்கள் இருப்பாங்க. நம்ம குழந்தைங்க வளர வளர நம்ம துணை தேவைப்படாது. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் நமக்கு என்னடா வாழ்க்கை இதுன்னு தோணும். என்ன அப்படி ஆகும்போது தான் நமக்கு மற்றவங்க மேலே கோபம் வரும். அந்த மாதிரி என்றைக்குமே நம்ம ஆகிடக்கூடாது. அது வர விடாமல் பண்ண நாம் நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வச்சுக்கணும். எப்போ எல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ எல்லாம் மீட் பண்ணிக்கலாம். நாம் ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட குழந்தைங்களை விட்டுட்டு போயிடலாம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வரலன்னா கூட நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நாமே ஒரு ஷாப்பிங் தனியாக போய்க்கலாம். ஆர் அட்லீஸ்ட் ஒரு ஹேர் சலூன் போய் ஹேர் கட் பண்ணுறது, நமக்கு பிடிச்ச மாதிரி எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இது எல்லாமே நமக்கு நம்ம எப்போவுமே வீட்டிலே இருக்கோமே அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தராமல் இருக்கும். அப்போ இப்படி ஸ்ட்ரெஸ் வராமல் பார்த்துக்கிட்டா குடும்பத்துலேயும் சண்டை வராமல் இருக்கும். கம்யூனிகேஷன் இஸ் கீ. வார்த்தைகளால் புரிய வைக்க முடியாதுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. ஒரு மனுஷனுக்கும் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வீட்டுக்குள்ளே எந்த ஒரு சண்டை இல்லை பிரச்சனை அப்படின்னாலும் அதை பேசி தீர்க்க முடியும்.
நம்ம சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிறோமா அப்படின்னு பார்த்தா நிறைய நேரங்களில் அது இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது தான் பல பிரச்சனைகள் பெருசாகுது. நம்ம கோபமாக இருக்கும்போது பேசுகிற எதுவுமே சரியாக இருக்காது. அப்போதைக்கு அமைதியாக விட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து பொறுமையாக யோசித்து பார்த்துட்டு அதை மறுபடியும் எதிரில் இருக்கிறவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுகிறது தான் கம்யூனிகேஷனில் ரொம்ப முக்கியம். வீட்டுக்கு வெளியே எத்தனையோ பேர்கிட்ட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியிருக்கு, கோபம் வராமல் பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கு. ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது? நம்ம குடும்ப தலைவியாக ஒரு குடும்பத்தில் செய்ய வேண்டிய மிகப்பெரிய விஷயம் இதுதான்னு நான் நினைக்கிறேன். பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் அப்புறம்தாங்க. எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இல்லாமல் எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசி ஒரு முடிவுக்கு வர்றதை விட்டுட்டு சண்டை போடுறது நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சந்தோஷம் தராது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எந்த மாதிரி ரிசல்ட் இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பி ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட். வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் ஒரு பெண்ணுக்கு பெருமை தரும்னு சமீபமாக நிறைய பேர் பேசுகிறத கேட்டிருக்கேன். கேட்டால் ஃபெமினிசம், ஈக்குவாலிட்டி அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் நமக்கு அதோட முழு அர்த்தம் என்னன்னே தெரியாமல் தப்பாக பல நேரங்களில் நினச்சிக்கிறோம். ஒரு குடும்பத்தில் முன்னாடியெல்லாம் பெண்கள் வேலைக்கு போக மாட்டாங்க. ஆனால் இப்போ நம்மளை மாதிரி வீட்லேயும் இருக்க மாட்டாங்க. காட்டில் போய் விவசாயம் பார்ப்பாங்க, கணவரோட சரிசமமாக கூட வேலை செய்வாங்க. ஒரு குடும்பத்தோட வரவு செலவு கணக்கெல்லாம் குடும்ப தலைவிகள் தான் பல 100 வருஷமாக பார்த்துட்டு வந்தாங்க. நம்ம பாட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பணம் தனியாக சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தான் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்கிறது. கணவரோட வருமானத்தை மட்டும் எதிர்பார்த்துட்டு இருக்காமல் நமக்குன்னு நம்ம ஒரு சேவிங்ஸ் வச்சுக்கணும். முடிஞ்சால் ஏதாவது சின்னதாக வீட்டில் இருந்தே செய்கிற மாதிரி தொழில் ஏதாவது பண்ணலாம். நாமளும் ஏதோ ஒரு வகையில் குடும்பத்துக்கு பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நமக்கு தோணினாலே நம்மளோட அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் காணாமல் போயிடும். ஹாபீஸ் அண்ட் கோல்ஸ். எப்போவுமே ஒரே மாதிரியான ருட்டீன் இருந்தால் யாருக்குமே போர் அடிக்கத்தான் செய்யும். நமக்குன்னு ஒரு சில ஹாபீஸ் வச்சுக்கிட்டு நமக்கு கிடைக்கிற நேரத்துல எல்லாம் அதை செஞ்சு நாம் ஆக்குபைடாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு குடும்ப தலைவிக்கும் 2 விதமான ஹாபீஸ் வேணும்னு நான் நினைக்கிறேங்க. ஒன்று நம்மளை போர் அடிக்காமல் வச்சுக்க, இன்னொன்று நமக்கு வருமானம் தர்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு புக் படிக்கிறது, டெய்லரிங் பண்ணுறதுன்னு 2 ஹாபீஸ் இருந்தால் டெய்லரிங்கில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசித்து அதை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ வரைக்கும் அப்படி எதுவும் ஹாபீஸ் இல்லை அப்படின்னா இனிமேல் அதை கற்றுக்கலாம். நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை கற்றுக்கிறது தான் நம்மளோட அடுத்த கோலாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் ஏதாவது செஞ்சு ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருக்கிறது நமக்கு, நம்ம குடும்பத்துக்கும், நம்ம ஒரு நல்ல மனைவின்னு பேர் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்லி இருக்கிற எல்லா பாயிண்ட்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது கூட நமக்கு ஒரு டிசிப்ளின் கற்றுக் கொடுக்கும். நமக்கே நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அப்போது நம்ம ஹாபீஸ் அண்ட் கோல்ஸை நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.